ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஒரு தாட் வந்தால் அது உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியலையா? நைட்டில் தூங்குகிற நேரத்தில் கூட அது உங்கள் மைண்டை சைலண்ட்டாக இருக்க விடலையா? இதை கவனமாக கேளுங்க. உங்களோட ஓவர் திங்கிங் பிரச்சனை இல்லை. இது உங்களோட பாடி ப்ளஸ் மைண்டோட பேட்டர்ன். அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போது நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க கவனிங்களேன். தலையை குனிஞ்சிட்டு முதுகு வளைஞ்சு ரொம்ப சீரியஸாக எதையோ யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த போஸ்டரில் இருந்தீங்க அப்படின்னா மைண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? நெகட்டிவ் தாட்ஸை அதிகமாக கொண்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. உங்களோட ஷோல்டர்ஸை நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சின்ன பண்ணுங்க. ஒரு சின்ன ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் இருக்கட்டும். நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. நீங்கள் இந்த மாதிரி டீப் ப்ரீத் எடுக்கும்போது உங்களோட தாட்ஸ் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கும். ஓவர் திங்கிங் மைண்டில் மட்டும் வரலை, அது பாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாடி டென்ஷனாக இருந்ததுன்னா மைண்ட் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். பாடி ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா மைண்ட் காமாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ ஒரு ரீசெட் பண்ணலாம். கண்ணை மூடி நல்லா டீப் ப்ரீத் உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. ஓகே, உங்கள் பாடியில் டென்ஷன் இருக்கிற இடத்த கொஞ்சம் கவனிங்க. அதை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். நான் சேஃபாக இருக்கேன். எல்லாமே சரியாக இருக்குது. நான் என்னை கண்ட்ரோல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறேன். என்னை நம்புகிறேன். நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதையே நான் என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறேன். அதனால் இனிமே காமாக இருக்கிறத மட்டும்தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அழகாக ஒரு ஸ்மைல் கொடுங்க. ஓகே, இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு ஃபன்னியான மொமெண்ட்டை நினச்சிக்கோங்களேன். நீங்கள் பார்த்ததா ஜோக்ஸ் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த இமோஷனை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்ட் இன்ஸ்டண்ட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணணுன்னா தாட்ஸோட ஃபைட் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஸ்டேஜை சேஞ்ச் பண்ணிட்டா போதும். உங்களோட பாடியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா, உங்கள் பாடி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இப்போ இருந்து எப்போல்லாம் உங்களுக்கு ஓவர் திங்கிங் வருதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, டீப் ப்ரீத் எடுங்க, நல்ல ஒரு ஸ்மைல் கொடுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் பர்சனலாக உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.